வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணும்போது கரண்ட்டாக நம்மளுக்கு 6.5K சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. மறுபடியும் பழையபடி தான் ஒரு சில பேக் சேனல்ஸ் நிறையா இப்போது ரீசெண்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கங்க. 6.5K சப்ஸ்கிரைபர் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்போம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ இது நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் டெலிகிராமில் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம குரூப் ப்ளே அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுறோம். ஸோ அதில் டீம்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். எஸ்எல்லுக்குன்னு இப்போ தனியாக நம்ம அதை கொடுக்குறக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்ம மெம்பர்ஸோட ப்ராஃபிட் தான் அதில் போட்டிருக்கோம். ஸோ இது மந்த்லி 1 டைம் தான் நம்ம அதில் குரூப்பில் ஜாயின் பண்ண சேர்த்திக்குவோம். ஏன்னா ஒரு லாங் டைமாக எஸ்எல் ஆகட்டும் ஜிஎல் ஆகட்டும் ஒரு லாங் டைமாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா தான் ப்ராஃபிட்டபுளாக எடுக்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். ரெகுலரைஸாக ஒரு டைம் முயற்சி பண்ணியிருந்தோம். எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் என்ன மைனஸாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் அவங்க ஆஃப் தி வேல போகும்போது லாஸஸ் இருக்கும்போது வெளியே போகிறது, இந்த விஷயம் நடந்துச்சு. ஸோ அதனால தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டிசம்பர் மந்த்துக்கு நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து ஜனவரிக்கு தான் நம்ம கொடுப்போம். ஸோ அப்போது ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். பிபிஎலோட 13 அதுக்கு முன்னாடி கடந்த 3-4 மேட்ச் நம்ம வீடியோஸ் போடலை. ரீசன் தெரியும், நம்ம ரிலேஷன்ஸில் டெத்து. ஸோ அது நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 3-4 டேஸ் அதில் பிஸியாக இருந்ததுனால நம்ம வீடியோ போட முடியல. ஸோ திரும்ப ரிட்டன் ஆகிக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் தொடர்ச்சியாக வீடியோ கொடுக்க பார்க்குறேன். ஓகே, இது பிபிஎலோட 17வது மேட்ச்சு. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் பெத் காக்கர்ஸ்க்கு இடையில் நடக்குது. ஸோ அதுக்கான பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த அடிலைடு கிரவுண்டில் இது வரைக்கும் 74 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 42 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 32 பேட்டிங் செகண்டு வின் பண்ணியிருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் 166 அப்படிங்கிறது இருக்குது. ஹையஸ்ட் ஸ்கோராக சிட்னி தண்டர் 232 அப்படிங்கிற ஸ்கோர் இங்கே பதிவு பண்ணிக்கிறாங்க. அடிலைடு ஸ்ட்ரைக்கர்ஸ் இங்கே 87க்கு 10 அப்படிங்கிற மாதிரி ஒரு லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 150 பிலோவாக 17 முறையும் 150 to 189 வரைக்கும் அதிகமான ஸ்கோர் இங்கே வந்திருக்கு மிடில் ப்ராசஸில். ஸோ இது மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் ட்ராக்காக இருக்க அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கோர் இருக்கும்போது விக்கெட் ப்ளஸ் ரன் அப்படிங்கிறத மோஸ்ட்லி நடக்க ஒரு சான்சஸ் இருக்குது. தொடர்ச்சியாக பிபிஎல்லாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது நம்ம ட்ரீம் 11 பார்க்கலாம். ஸோ இப்போது என்ன லெவல் எடுத்திருக்கோம், 2 டீமுமே ஸ்குவாட் அனௌன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கல. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ அதனால் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த நம்ம எடுக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன் வந்து ஸ்குவாடில் எதனா சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சின்னதாக மாற வாய்ப்பு இருக்கும். பட் இங்கே சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம்னா மோஸ்ட்லி சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. ஸோ அப்படியே தொடர வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ நம்ம கேப்டன் ஜென்னிங் வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணால் அது ஏன் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே போல் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் இருந்து நம்ம பார்த்தோம்னா ஒலி போப் கரெக்டாக தான் போகுது அப்படிங்கிறதுனால ஸோ அவரையே தொடருவாங்க. இப்போ ஜாக் வெதர்லேண்ட் ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் ரிமூவ் பண்ணுறதுக்கான பிளேயர் யார் அப்படிங்கிற விஷயம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எல் போப்பு, கேமரான் பாய்ஸ், கென்ட்ரி த்ராண்டன், செல்கார்ட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 5 பவுலர் பேஸ்லிக்கு பெருசாக ஓவர் கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ரீசன்லாம் இருக்குது. 5 பவுலர் ஸ்டிப் பண்ணுறது ஒரு மைனஸாக இருக்கும். எம்சாட் இருக்கார். ஸோ ஒரே ஒரு சான்ஸு இங்கே ஜேக் வெரால்டு உள்ளே கொண்டு வர ஒரு சின்ன சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அது ஏதாவது ஒரு பவுலரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எல்ஸ்காட் இல்லை ஜேம்ஸ் பேஸ்லி, ஸோ இந்த 2 பிளேயரில் யாராவது ஒருத்தர் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேட்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணலான்னா ஜேக் வெரால்டு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதர்வைஸ் இதே லெவல் தொடர மாதிரி இருக்கும். ஸ்குவாட் அனௌன்ஸ் வரலை. ஸோ அதனால் இதே லெவலில் தான் நம்ம ப்ரிடிக்ஷனே எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஒரு லைனப் நம்ம கேட்டிருந்தோம், கேப்டன் ஆப்ஷன்லேருந்து எடுக்கலாமா, ஸோ எப்படி ப்ரிடிக்ட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருந்தோம். ஸோ அது இப்போது கேப்டன் ஆப்ஷன்ஸ்லேருந்தே வர்றது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயமாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் பவுலர் கேப்டன் சாய்ஸில் இருக்கக்கூடியது. தொடர்ச்சியாக இப்படி தானே இருக்குது அப்படிங்கிற விஷயம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் இந்த மேட்ச்சு இப்போது இருக்கக்கூடிய கண்டிஷன் இதே லெவல் இதே மாதிரியான பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியலாக பேட்டிங்
கேட்டகரிக்கும் கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் தி டைம் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் பேட்டிங் கேட்டகரியில் கேப்டன் அப்படிங்கிற விஷயம் நடக்க ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப லீஸ்ட்டாக போக வாய்ப்பு இருக்காது அப்படின்னா ரொம்பவும் பர்ஃபார்மன்ஸு எதிர்பார்க்காத பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிற விஷயம் நடக்க வாய்ப்பில்லை. ஸோ டாப் மோஸ்ட் பிளேயராக இருக்கக்கூடிய, அதாவது பர்சன்டேஜ் ரீதியாக கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸையே கேப்டன் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த விஷயத்தை நம்ம இப்போ தான் ஏட் பண்ணியிருக்கோம், இதை புரிஞ்சுக்குங்க. எந்த மேட்ச் வந்து லோயஸ்ட்டில் கேப்டன் வரும், இப்போ நம்ம எஸ்எல் டீம் கொடுக்குறது ப்ளஸ் நம்ம குரூப்பில் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்குறதெல்லாம் வந்து இதை சார்ந்து தான் இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நம்ம வெஸ்ஸகரை கேப்டன் ஆப்ஷனில் தான் எடுத்திருந்தோம். ஸோ அவரும் கேப்டனாக வந்தார். அவரோட பர்சன்டேஜ் செக் பண்ணுங்கள், 50% பிலோவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ அது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சு கொஞ்சம் சான்சஸ் குறைவு, பர்சன்டேஜ் ரீதியாக அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸே கேப்டனாக வர ஒரு சாய்ஸஸ் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேட்டிங் ரொம்ப ரொம்ப ரேர், பட் இந்த 2 பிளேயருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? டிசார்ட்டு அஸ்டன் டர்னர். ஸோ விக்கெட் கீப்பிங் போனால் ஒல்லி போப்பு மட்டும் ஒரு சாய்ஸு. ரொம்ப ரேராக நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க ஒல்லி போப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஆல்ரவுண்டர் இந்த 3 ஆல்ரவுண்டர், பட் மோஸ்ட்லி இவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னா இந்த 2 பிளேயருக்கு ஏன்னா ஒரு கேப்டன் சாய்ஸ் இருக்கலாம். அதாவது ஜெமி ஓவர்டன், எம்சாட் லாஸ்ட் மேட்சோட கேப்டன் விஷயம் இவங்க தான். திரும்பவும் இவங்களுக்கு கேப்டன் வாய்ப்பு இருக்க தான் செய்யுது, இதை பார்த்துக்குங்க. இங்கே டர்னருக்கான வாய்ப்புமே கொஞ்சம் குறைவாக இருக்குது கேப்டனுக்கு, பட் எடுத்திருக்கோம். ஸோ அதர் சாய்ஸஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். ரெண்டாவது நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இங்கே ஆரோன் ஹார்டி, ஜேசன் பெஹன்ட்ராப் அப்படியே கேப்டன் சாய்ஸில் இருப்பார். ஸோ அது ஒல்லி போப். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7 பிளேயர் வரைக்கும் கேப்டன் வாய்ப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருக்காங்க. இதில் டர்னருக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பவுல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் மட்டும் டர்னரை நீங்கள் கேப்டன் சாய்ஸில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா திரும்பவும் எம்சாட்டுக்கான கேப்டன் அப்படிங்கிறது கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். இந்த மேட்சுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கலாம், பட் விசி அல்லது அதை விட குறைவான பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக கேப்டன் சாய்ஸஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னா இந்த ஒரு 5 பிளேயர் என்னுடைய ப்ரெடிக்ஷனில் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிற பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் அடுத்து வேறு யாராவது நீங்கள் யோசிக்கிங்க ரொம்ப ரிஸ்கியாக ஒரு கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னா பின்னாலன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த 2 டீமோட கேப்டன் ஆப்ஷன். பேட்டிங் ஆப்ஷன்லேயும் கேப்டனுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. லோ பிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா லின்னுக்கு போகலாம். ஸோ சில விஷயங்கள் அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். இது வந்து இப்போ நம்ம எக்ஸைட்டாக லின்னுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலை. டேபிள் மேபி மாறும்போது லின்னை ஒரு கேப்டன் சாய்ஸில் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இங்கே கேப்டன் சாய்ஸ். இதோட இவ்வளோ பேர் தான். ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு கேப்டன் சாய்ஸை நம்ம சொல்லிட்டோம். அதில் சின்ன சின்ன விளக்கமாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எப்படி எங்கே மெயினான பிளேயர்ஸ் யாருக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மெயினான பிளேயர்ஸில் இவங்களையெல்லாம் நம்ம ட்ராப் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஒரு 5 பிளேயர் மெயினாக கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். சம் சேஞ்சஸ் நடக்கும்போது எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஏன்னா ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது டோட்டலாக என்னோடய ப்ரிடிக்ஷனில் இருக்கக்கூடிய மற்ற பிளேயர்ஸையும் சேஞ்ச் பண்ணும். ஸோ அப்போ வந்து மாறும். ஸோ அதுதான் நம்ம குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை ஏன் எங்களுக்கு தர மாட்டிங்களா அப்படின்னா கண்டிப்பாக எப்படி கொடுக்க முடியும்? ஸோ லெவல்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம அங்கே அதுக்கான டைம்ஸ் அங்கே மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ப்ரெடிக்ஷனுக்குள்ளே வந்துடலாம். இது வந்து கேப்டன் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து எந்தெந்த பிளேயர்களுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு இப்போ பார்த்த மாதிரியே இந்த கேப்டன் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ் ரொம்ப முக்கியம். பட் அதில் முக்கியமாக ஒரு விஷயம், நம்மளாக இருந்தாலும் சரி வேறு யார் ப்ரிடிக்ஷன் பண்ணாலும் சரி, நீங்கள் ரொம்ப நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டீமில் ஒரு 3 பிளேயரை கேப்டன் ஆப்ஷன்லையும் இன்னொரு டீமில் 3 பிளேயரை கேப்டன் ஆப்ஷன்லையும் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு டீமில் கேப்டன் ஆப்ஷனில் எடுக்கிற பிளேயர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க, பட் இன்னொரு டீமில் மிஸ் ஆகும். ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஈக்குவல் ஃபைட் அப்படிங்கிற மாதிரி போகும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மேட்ச்சு இவங்க சைடு வந்துடும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணி உங்களுடைய பிளேயர்ஸை கேப்டன் ஆப்ஷனில் இருந்து கூட ஒரு சில ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த கேப்டன் ஆப்ஷனோட விஷயம். இப்போது இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிறத 2 டீம்லேயும் யார் யாருக்கான வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு சின்ன லிஸ்ட்டு கொடுக்குறேன்.
ஒரு 7 பிளேயர்லேருந்து 8 பிளேயர் வரைக்கும் இந்த லிஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு கேப்டன் வரும். எவ்ரி மேட்ச் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பட் 10க்கு 6 மேட்ச் வரைக்கும் நடக்கும். தொடர்ச்சியாக நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு 10ல் 6 மேட்ச் இந்த லிஸ்ட்டில் இருந்து அதிகமான பிளேயர்ஸ் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுபடி பார்த்தா ஒல்லி போப், டிசாட், ஜெமி ஓவர்டன், எல் போப், ஸோ இவங்க 2 பேரும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய பிளேயர். ஜேம்ஸ் பேஸ்லி, கேமரன் பாய்ஸ். ஸோ இந்த ஒரு 6 பிளேயர் இந்த டீமோட ஒரு முக்கியமாக ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் ஜேம்ஸ் பேஸ்லிக்கு பெருசாக வாய்ப்பு தரப்படலை. ஸோ அப்போ அவரை நம்ம இந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு எல் ஸ்காட் அல்லது எம் சாட்டை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு மினி ஜிஎல் மாதிரி ப்ளே பண்ணுறவங்க இவங்களுக்குள்ளே ட்ரை பண்ணுங்கள். இதில் ஹிடன் பிக்காக இருக்கிறது உங்களுக்கு கேமரான் பாய்ஸ் மட்டும் இருக்கும் ஒரு சாய்ஸு. ஹென்ரி த்ராண்டன் அல்லது கேமரான் பாய்ஸ். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணிக்கங்க இந்த இடத்துல மட்டும். இது ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அடிலைடு ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமில். ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்தது பெத்காகஸ் அப்படிங்கிற இடத்துல முக்கியமான பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னா, ஸோ விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பின்னால் நான் தாண்டி எம்ஹர்ஸ்ட் கொஞ்சம் ரொம்ப ரேராக ட்ரை பண்ணலாம் ஒன்று. அதே மாதிரி டர்னர், ஸோ நிக் காப்சன், ஸோ ரொம்ப ரேர் தான், இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. இங்கே அஸ்டனகர் ஹார்டி. ஸோ 2 பேருத்தில் ஒருத்தர் கன்ஃபார்மாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ஹம்ஹஸ்ட்டை விட பின்னாலனுக்கான வாய்ப்பு தான் கொஞ்சம் அதிகம். ஓகே, அதுக்கப்புறம் ஜேசன் பெஹன்ட்ராப், ஸோ எல் மோரிஸ். ஸோ இந்த ஒரு 7 பிளேயர் இந்த டீமுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகேங்களா? இது சம் கால்குலேஷன்ஸ் லெவல்ஸ் மாறாத போது இந்த பிளேயர்ஸுக்குள்ளே இருந்து அதிகமான பிளேயர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ 2 டீம்லேயும் 13 பிளேயர் நம்ம எடுத்திருக்கோம். இது பேசிக்காக எல்லோரும் கொடுக்குற விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வரும். இதில் என்ன எவ்வளோ இருக்கும், எவ்வளோ பேர்ஸுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, ஒரு 8லிருந்து 9 பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ராக ஒரு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் கிரெடிட்குள்ளே கொஞ்சம் வேல்யூவேஷன் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த விஷயத்தை அடுத்ததாக பார்க்கலாம். ஓகேங்களா? இவங்க இந்த டீமில் ஒரு 7 பேர், அந்த டீமில் ஒரு 6 பேர், அதில் ஆப்ஷன் வைஸ் ஒரு சிலரை மாற்றிருக்கோம். கேமரான் பாய்ஸ் அல்லது ஹென்ரி த்ராண்டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாய்ஸ் எடுத்துக்கங்க. இவங்க கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இந்த 13 பிளேயர் 8லிருந்து 9 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம் வர ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கிரெடிட்டை வச்சு சில விஷயங்கள் பேசுவோம். நார்மலாக நம்ம எப்போவுமே பேசிக்காக பார்க்கக்கூடிய விஷயம். நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ரிடிக்ஷன் தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பேர்த்தில் ஒரு பிளேயர் அப்படிங்கிறதையும் நாளைக்கு மேட்ச்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். 3 பேர்த்தையும் சேர்த்து எடுக்க வேணாம் அப்படிங்கிறது பேசிக்காகவே உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. இதில் இன்னொரு குறிப்பிட்ட விஷயம்னா, ஒரே ஒரு பிளேயர் மட்டும் ட்ரீம் டீம் என்டர் ஆகிற விஷயம் நடக்கலாம். ரொம்ப ரேர். 3 பேர் இருந்தால் டாப் 3 பிக்கில் இருக்கக்கூடிய விஷயம். ரொம்ப உங்களுக்கு எப்படி மிஸ் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வரும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். கண்ணோலியை கட் பண்ணி இந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயரை உங்கள் டீமில் இன் பண்ணணும். ஸோ இது பாசிபிலிட்டி. ஒரு பிளேயர் அப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2 பிளேயர் அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருத்தர் தான் பிக் பண்ணுறீங்கன்னா இந்த 2 பிளேயரில் தான் ஒருத்தரை எடுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நாளைக்கு மேட்ச்சு இப்படி போக ஒரு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரிஸ்கியாக ஜிஎல்லில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். எஸ்எல்லில் இந்த ரிஸ்க் எடுத்துட வேணாம். மினி ஜிஎலுக்கு இந்த ரிஸ்க் எடுத்துட வேணாம். ஓகே, இது 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ 8.5ல் 2 பிளேயர் இருக்காங்க. மேபி 2 பேர்த்துக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஆரோன் ஹார்டி, ஜேசன் பெஹன்ட்ராப். ஓகேங்களா? இல்லை நான் 9ல் 2 பிளேயர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா இங்கே நீங்கள் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை செய்ய முயற்சி பண்ணலாம். இவங்க எல்லாமே கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர். பெத்காஸ்க்கு ஃபேவராக நீங்கள் டீமை மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற இடத்துல இந்த 2 பிளேயரை மஸ்ட்டாக நீங்கள் டீமில் உள்ளே வைக்கிற மாதிரி வரும். பர்ஃபார்மன்ஸ் இருக்க அதிக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது 8.5. ஸோ 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 பிளேயர் இருக்காங்க. ஒல்லி போப், டிசாட், டர்னர்,
எல்போப் ஆண்ட்ரூ டை பர்சன்டேஜ் ரீதியாக அமைஞ்சிருக்கு. ஓகே, சின்னதாக செக் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த 5 பிளேயர், ஸோ நீங்கள் அந்த கிரெடிட்டில் எப்படி எல்லாம் எடுத்துகிட்டு வர்றீங்க 9ல் அப்படிங்கிறத பொறுத்து இங்கே இருக்கிற பிளேயர்ஸை நீங்கள் ஃபிட் பண்ணுற மாதிரி வரும். இதில் வந்து நம்ம எல்போப்பை கேப்டன் சாய்ஸ்லேயே கொடுத்துருக்கோம், டிசார்ட்டையும் கேப்டன் சாய்ஸ்லேயே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் எப்படி ஃபீல் எடுக்கிறோம் அப்படின்னா, இதே பெத்காகஸ்க்கு ஃபேவராக பண்ணும்போது டைவ் டர்னரில் கண்டிப்பாக ஒரு பிளேயர் அப்படிங்கிறத எடுக்கணும். ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த இடத்துல பிளேயர்ஸுக்குள்ளே உட்கார்ற மாதிரி வரும். ஒரு 3 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். நாளைக்கு மேட்ச்சுக்கு இந்த பாசிபிலிட்டி கொஞ்சம் இருக்குது. 2 பிளேயரோட நிறுத்துறதும் நடக்கும். ஸோ இது நம்ம அதிகமாக சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு குறிப்பிடத்தகுந்த பிளேயர்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன காம்போ, இந்த 2 பிளேயரை மஸ்ட்டாக உள்ளே வைக்கிறது. ஸோ இந்த 3 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் மட்டும் செலக்ட் பண்ணுறது, இது ஒரு காம்போ டைப்பில் நீங்கள் மேக் பண்ணலாம். 1. ஓகேங்களா? இதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்கலாம். 1. ஸோ அதர் சான்ஸ் வந்து ஒரு ஜோடியாக வரக்கூடிய பிளேயர்ஸ் இந்த கிரெடிட்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 பிளேயர்ஸை ஒன்றா உள்ள வச்சுட்டு இந்த 3 பிளேயர்லேருந்து ஏதாவது ஒரு பிளேயர் அப்படிங்கிற இந்த டைப் ஆஃபை ட்ரை பண்ணலாம். ஸோ இது 2 சாய்ஸ் இருக்குது நாளைக்கு மேட்ச்சுக்கு. இந்த 8 கிரெடிட்டில் தான் இந்த விஷயம் நடக்கும். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ அதர் கிரெடிட் நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய சாய்ஸில் எடுக்கிற மாதிரி வரும். இப்போ பேட்டர்ன் வைஸாக இதே லெவல் தொடர்ந்துச்சுன்னா என்ன மாதிரி பேட்டர்ன் அமைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி மேட்ச்சு கூட பார்த்துருப்பீங்க. நம்ம 2-3-3 அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருந்தோம். பட் 2-2-3-4 அப்படிங்கிற பேட்டர்ன் நமக்கு வந்திருந்தது. இந்த பேட்டர்ன் வைஸ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, ஏதாவது ஒரு பிளேயர் தான் மிஸ் ஆகும். ஸோ மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணுறதுனால தான் இந்த பேட்டர்னை நம்ம எடுக்கிறோம். மேபி கரெக்டான பேட்டர்ன் எடுத்தோம் அப்படின்னா டீம்ஸே உங்களுக்கு கரெக்டாக உட்கார்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? நாளைக்கான வாய்ப்பு எனி ஒன் கேட்டகரியில் ஒரே ஒரு பிளேயர், எக்ஸாம்பிளுக்கு விக்கெட் கீப்பிங்கில் மேபி ஒரே பிளேயரோட நிற்க ஒரு வாய்ப்பு இருக்கலாம். எனி ஒன் கேட்டகரியில் ஒரு பிளேயர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அது விக்கெட் கீப்பிங் செக்ஷனுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். இதே லெவல் தொடரும் போது பேட்டிங் கேட்டகரிக்கும் ஒரு பிளேயர் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது. பட் ரொம்ப ரேர். ஸோ 2 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். 2 or 3 அப்படிங்கிறது பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2 பேட்டர் அல்லது 3 பேட்டர் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் 3 or 4, 3 அல்லது 4 பிளேயர்ஸ் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். சேம் பவுலிங் கேட்டகரியும் அதே தான். ஓகேங்களா? ஸோ இது வச்சு நீங்கள் என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸை உருவாக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பேட்டர்னாக நான் இங்கே கொடுக்குறேன். 1-2-4-4 ஒரு பேட்டர்ன் உருவாக்கலாம். அதே மாதிரி 1-3-3-4. ஸோ இது அப்படியே திருப்பி 1-3-4-3. ஸோ இந்த பேட்டர்ன் மோஸ்ட்லி சான்ஸு. இதில் நம்ம சொன்ன அந்த ரேர் பேட்டர்ன் விக்கெட் கீப்பிங்கில் 2, பேட்டிங்கில் 1-4-4. ஸோ இந்த டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணலாம். இதில் உங்களுடைய அனலைஸை யூஸ் பண்ணி எந்த பேட்டர்னை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தொடர்ச்சியாக ஒரு 2-3 மேட்ச் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பேட்டர்ன் வைஸில் உங்களுக்கு கரெக்டாக உட்காரும். பிளேயர்ஸ் கண்டிப்பாக ரொட்டேட் ஆகி கரெக்டாக கிடச்சிரும். ஸோ இந்த டைப்பை ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துட்டோம். ப்ளஸ் கிரெடிட்டில் ஸ்டப் பண்ணக்கூடிய விஷயங்கள் கொடுத்துட்டோம். 9 கிரெடிட்டில் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஸோ 3 பேர் கன்ஃபார்ம் இல்லை. ஸோ ஓகே, அது ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஒரு பிளேயரோட நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கஷ்டமான விஷயம். ஜிஎல்லில் மட்டும் இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இதோடு நம்ம முடிச்சுக்கிறோம். தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சில விஷயங்களோட அடுத்தடுத்த வீடியோவை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.